நான் இப்போ நிற்கிற இடத்துக்கு எதிரே தெரிகிறது சிங்கப்பூர் ஸ்ட்ரைட். இது சாதாரண கடல் இல்லை, உலக பொருளாதாரத்தின் இதய துடிப்பு என்று கூட சொல்லலாம். ஏன் தெரியுமா? உலகத்தில் ஐரோப்பா, மத்திய கிழக்கு, இந்தியா, சீனா, ஜப்பான், தென்கொரியா போன்ற நாடுகளுக்கு இடையே செல்லும் ஆயிரக்கணக்கான சரக்கு கப்பல்கள் இந்த வழியாகத்தான் தினமும் செல்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 1.2 லட்சத்துக்கும் அதிகமான கப்பல்கள் இந்த ஜலசந்தியை கடக்கின்றன. உலக கடல் வர்த்தகத்தில் மிகப்பெரிய பங்கு இந்த வழித்தடத்துக்கே உள்ளது. சிங்கப்பூர் உலகின் மிகப்பெரிய துறைமுகங்களில் ஒன்றாக இருப்பதற்கும் இந்த இடமே முக்கிய காரணம். இங்கே கண்டெய்னர் கப்பல்கள், எண்ணெய் டேங்கர்கள், LNG கப்பல்கள், கார் கேரியர்கள், பயணிகள் ஃபெர்ரிகள் என பல வகையான கப்பல்கள் 24 மணி நேரமும் இயங்கிக் கொண்டே இருக்கும். இங்கிருந்து தெற்கே பாதம் மற்றும் பிந்தான் இந்தோனேசியா, வடக்கே சிங்கப்பூர், அதற்கு அப்பால் மலேசியா, இந்த 3 நாடுகளையும் இணைக்கும் முக்கிய பொருளாதார கடல் வழி இதுதான். அதனால்தான் இந்த பகுதியை ஒரு மிக முக்கியமான எகனாமிக் காரிடார் என்று பலரும் குறிப்பிடுகிறார்கள். உலக வர்த்தகச் சங்கிலியில் இந்த வழித்தடம் நின்றுவிட்டால் பல நாடுகளின் பொருளாதாரமும் பாதிக்கப்படும். ஒரு சிறிய கடல் பாதை போல தெரிந்தாலும் உலக வர்த்தகத்தின் மிக முக்கியமான நரம்புகளில் இதுவும் ஒன்று.